கட்டின வீடெல்லாம் இருக்குது. மேலேயே நடக்காத இடம்லாம் இருக்கு. இதை விட மோசமா கட்டின வீடெல்லாம் இருக்குது. மேலேயே நடக்காத இடம்லாம் இருக்கு. நந்தியம்பாக்கம் இருளர் காலனி அரசாங்கத்தால் கட்டப்பட்ட வீடுகள் தரமற்ற கட்டுமானம். பொதுமக்கள் பகீர் குற்றச்சாட்டு. சரி, சென்ட்ரல் லெவல் வரைக்கும் காலம் ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பேங்க் இல்ல அத பயணிகள் குற்றம் சாட்டியிருக்காங்களா? லெவல் வரைக்கும் காலம் ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பேங்க் பிரச்சனை இருக்குது. அதுல ஓவர் சீர் இருக்காங்க, பஞ்சாயத்து செக்ரட்டரி இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, பிடிஓ இருக்காங்க. இத்தனை பேரை மீறி அது எப்படி? இதை விட மோசமா கட்டின வீடெல்லாம் இருக்குது. மேலேயே நடக்காத இடம்லாம் இருக்கு. கிடையாதுங்க. நான் யார் சொன்னது முழு பொறுப்புன்னு? நான் ஆய்வு பண்ற அதிகாரி தான். இன்ஜினியர் எல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? இது யார் போன் நம்பர் கொடுத்தது என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பிடிஓ எத்தனை தடவை போயிருக்காரா? பிடிஓ எத்தனை தடவை போயிருக்காரு? வந்திருக்காரு. பொறுப்பு பிடிஓ தான் பொறுப்பு. பிடிஓ எத்தனை தடவை போயிருக்காரு? பிடிஓ ஆபீஸ்ல கேளுங்க, அங்க கேளுங்க. சாங்ஷன் பண்ணது அவர் தானே, வீடு கொடுத்தது அவர் தானே. அவர் தாங்க பாக்கணும். சாங்ஷன் பண்ண அத்தாரிட்டி தாங்க பாக்கணும். நான் அவங்க கொடுத்த வீடு கரெக்டான வீடா, வேலையை முடிச்சிருக்காங்களான்றத நான் போய் பார்க்க முடியும். ஓவர் சீர் இருக்காங்க, ஓவர் சீர் இன்ஜினியர் இருக்காங்க. ஆமா, முடிச்சிருக்காங்களா, அரை முறைமா விட்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கறத நான் போய் செக் பண்ணணும். நான் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குறேங்க சார். சரிங்க மேடம். ஓகே, நன்றி. கேக்குறீங்க? திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் இருளர் காலனியில் பிரதன் மந்திரி ஜென்மங்கள் திட்டத்தின் கீழ் 40 குடும்பங்களுக்கு கட்டப்படும் வீடுகள் தரமற்ற முறையில் அமைக்கப்படுகின்றன என பழங்குடி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிமெண்ட் குறைவாக பயன்படுத்துதல், தரமற்ற பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் காலதாமதம் ஆகியவை குறித்து மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் உடனடி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜா. இப்போ நீங்க மொத்தம் எத்தனை வீடுன்னு தெரியல. அதான் ஏன் தலைவர் பாத்ரூம் பதிலாக அந்த பாத்ரூம் கணக்கு கொடுக்குறோம். ஒரு பாத்ரூம் இருக்கு, அது மற்ற பேர் சேர்ந்து கேட்டுருக்கணும். பாத்ரூம் வீடு சேர்த்து கட்டு கொடுக்கணும். துருவச்சு தான் போயிடாது, அவசரம் பண்ணாங்க. மொத்தம் வீடு இடிச்சுட்டு பிறகுதான் வந்து கொடுத்தாங்க அந்த ஒர்க்காடு. இது இருந்தால் தான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு மட்டும் பசங்களை வச்சுக்கணும். அந்த அந்த வால் வீட்டிலே வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டம். ஒரு தண்ணியே வந்துச்சு.
சொன்னாங்க இந்த வருஷத்துல கட்டி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இன்னும் கட்டி கொடுக்குற யாருமே வர காணும், ஆளுங்களே இல்லை. சரியா வேலையை செய்யுது. இப்போ அன்னைக்கு நாங்கள் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம். எங்கள் ஆளுங்க கேட்டுக்கிறாங்க, கட்டி கொடுத்துறோமா, சீக்கிரமா முடிஞ்சிருமா இது உங்களுக்கு அப்படின்னாங்களாம். எங்கள் சீக்கிரமா இந்த வருஷத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே நாங்கள் போவோமோ இல்லை நாங்கள் சுடுகட்டில் தான் போய் சேருமோ எனக்கு தெரியல. காசு பத்தலை உங்களுக்கு, நீங்கள் ஓன் பண்ணால் நீங்கள் காசு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது அவங்க ஏதாவது சொன்னாங்க கான்ட்ராக்டாரு. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்களோ சொல்லுவாங்களோ தெரியலையே. நீங்கள் எப்படி அப்படின்னு எங்களையும் அடிச்சு சொல்லுவாங்க. நாங்கள் அப்போ கூட அவங்க கேட்டுக்கண்ணா இப்போ நாங்கள் என்ன நம்ம பண்ணோம், இப்போ எங்களுக்கு அவசியமே எங்கள் தலைமுடி அவங்க கையில் கொடுத்துருக்குற மாதிரி எப்படி கட்டி கொடுக்குறாங்களோ நல்லா கட்டி கொடுங்கன்னு கேட்குறோம். நாங்கள் நல்லா கட்டி கொடுக்குறோமா வீடான்றாங்க. இது மாதிரி எங்களால் பேச முடியல. பேசினா கூட 2 பேர் 3 பேர் தான் பேசுறதுக்கு பொம்பளைங்க. நாங்கள் மிச்ச ஆம்பளைங்க பொம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. நீ அந்த தெருவுக்கு போய் பார்த்து சுடுவோன்னு இருக்கோம்.